அன்பானவர்களே, உங்களுக்கு தெரிந்த பிரகாரம் இன்றைக்கு தாயார் தினம். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷ ஆராதனையாகத்தான் நமக்கு காணப்படுகிறது. எல்லா தாய்மார்களுக்கும் தாயார் தினத்தின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, தேவன் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் உங்கள் அம்மா இருந்தாங்கனாக்கா நீங்கள் தட்டி கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலும் கூட கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும் அவருடைய நாமம் அவருடைய புகழ் மேன்மைப்பட நம்ம ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த விசேஷ ஆராதனையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆம் தேவனே, நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் கூட ஆவிக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் நீர் இணைக்கிற தேவன். அப்படியாக கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு போதும் கர்த்தாவே அந்த உணர்வோடு எல்லாருமாக ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறோம். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை ஆராதிக்கிறோம் என்ற சிந்தை உணர்வு ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கவும் நீர் கிருபை தருவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம இந்த நேரத்திலும் கூட ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நம்ம மத்தியில சகோதரி சரசும் செல்வியும் தனேஷ் பவித்ரா இவர்கள் இந்த தொழுகை நேரத்தை நடத்துவார்கள். நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பிதாவே, நன்மையான நாள் அப்பா, நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ராஜாவே, இந்த நாளில் கூட நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் குடும்பத்தில் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி பிதாவை. தொடர்ந்து எல்லா வருஷமும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி அப்பா. முதல் பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். Jayam Kodekku
ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ராஜாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜாவே. நன்றி நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனை நன்மைகள் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமா ஆண்டவரே. அப்பா எல்லா புகழும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜாவே. அப்பா நல்லவரே, வல்லவரே ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரே ராஜாவே. அப்பா இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற தேவனே ஆண்டவரே. ஆமாப்பா. அப்பா இந்நாளிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் சுவாமி ராஜாவே. எங்களை இந்நாளிலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா. உம்முடைய நாமத்தை இந்நாளிலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆம் சுவாமி ராஜாவே. ராஜாவே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே. எல்லா புகழும் எல்லா மகிமையும் ஆண்டவரே தேவன் ஒருவருக்கே நாளிலே நாங்கள் செலுத்துகிறோம் ஆம் சுவாமி. ராஜாவே. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஜெபசிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நாளிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாளிலே நாம் உயர்த்துவோம். ஆம் ராஜாவே. ஹalleluya, நன்றி நன்றி அப்பா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம்
அற்புதம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதரும் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை, எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லை. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பமில்லை, எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றுமில்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர். ராஜாவே, நீரே உன்னதர் அப்பா. நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகத்துவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ராஜாவே அப்பா, ராஜாவே, நீரே உன்னதர் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகத்துவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்ல ராஜாவே. அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் ராஜாவே, முதலும் முடிவும் நீர் ஒருவரே ராஜாவே. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ராஜாவே, மீதியான நேரத்தை கூட ஆண்டவரே உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா அப்பா. நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்துதித்து உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீரே கர்த்தர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சர்வத்துக்கும் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலானவர், மேன்மையானவர் அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவங்கள் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறதப்பா. நீர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு நல்லவர், எல்லா ஞானமும் பொருந்தியவராக இருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீரப்பா. உமக்கு தான் எல்லாம் தெரியும், உம்மால் தான் எல்லாம் முடியும், உமக்கு தான் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்து உமக்கு முன்பதாக பணிகின்றோம். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறோம். தேவனே, நீரே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாக வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் தேவனை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். To you belongs all glory and honor, power, kingdom, authority, majesty. Hallelujah. We exalt your name, O Lord. We praise and honor your name alone.
Hallelujah. We want to thank you, Jesus. We thank you, for we know, Father God, that you are Lord of all and God of all and King of all, and in you alone, Lord, everything finds fulfillment, Master. We want to thank you. Hallelujah. We bow ourselves before you and we give ourselves to you, Master, knowing full well that it is God who lives, who reigns, who rules and leads, so Lord. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் நாங்கள் விதமாக உம்மை ஆராதிக்கையில் கூட கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தேவனே. ஒவ்வொருவரையும் தேவனே நீர் அபிஷேகிப்பீர், நீர் உடுத்துவிப்பீர். ஆவியானவரின் பலத்தால் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நீர் தேவனே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாமே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீர். கர்த்தாவே, தங்களது சூழ்நிலைகள் மத்தியில நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் திருப்ப முடியும் அப்பா, மாற்றி அமைக்க முடியும். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளும் மகத்துவத்துக்குள்ளும் அப்பா பொருந்தி வர அடங்கி வரக்கூடியதாக காணப்படுகிறது. இதனால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Father God, even today, this morning, Lord, we want to pray that your power would fill every family, Master. Everyone in the family, Lord, would be, Lord, indeed, Master, filled with your presence and your power and your strength, O Lord, so that, Lord, in no way would be troubled by anything of this world, O Lord. We know for sure that God is with us. God is reigning. He is in charge. He is in control. And He would lead us and guide us and build us. Hallelujah. We thank you, Father. அப்பா, இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த விதத்தில் எங்களை தொடர்ந்து நடத்தும் இந்த தாயார் தினத்தன்று நாங்கள் குறிப்பாக தாயார் எல்லா தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீர், ஆளுகை செய்வீர், நீர் நடத்துவீரப்பா. எல்லா தாய்மார்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் அவர்களை அழைத்தீரே, அவர்களை தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே. அவர்கள் மூலமாய் கர்த்தாவே எவ்வளவோ காரியங்களை நீர் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல நீர் நடப்பித்து வந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தாய்மார்களையும் நாங்கள் வாழ்த்தி இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய மகிமை அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போதும் விளங்க வேண்டும் என்ற இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். சேஷித்த விதத்துல தேவனே ரட்சணியத்தின் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் அவர்களுக்குள்ளாக வழிந்தோடும்படியாக செய்வீரப்பா. ஜீவ நதிகள் ஒவ்வொரு போதும் தங்களுக்குள்ளாக புறப்பட்டு செல்லவும் கர்த்தர் தாமே எப்பொழுதும் அவர்கள் மீது தேவனுடைய கரத்தை வைத்து நீ தொட்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பொதுமப்பா நீர் கர்த்தாவே அவர்களுக்கு துணையாயிருப்பீர். ஒரு விதமான துக்கமோ பாரமோ துயரமோ கவலையோ கஷ்டமோ ஒரு போதும் ஒன்றுமே அணுகாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுகிற தேவன் நீர் அவர்களை பலப்படுத்துவீர், தொடர்ந்து உற்சாகப்படுத்துவீர் அப்பா. எங்களுடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் அப்பா ஸ்திரப்பட பலப்பட நீர் கிருபை தருவீர் தேவனே. நீர் தொடர்ந்து நடத்துவீர். Lord, being Mother's Day, Master, we want to specially, Lord, recognize all of our mothers and we pray for them. We pray, Father, that your holy presence would be upon them, Master. You have done great things in them and through them you have done great things, Lord. And we pray, Father, that, Lord, even in the coming days, Lord, your name would be honored and glorified in every one of their lives, Lord. You would continue to, Lord, be faithful to them, and Lord, your faithfulness always, Lord, would be upon them, and you would guard them and keep them, Master. We pray, Father, that, Lord, in every way, Father God, your peace and your joy would fill their lives. They would not be in any way troubled by anything, Master. No evil, no power of the evil one would ever in any way, Father God, affect them. But that, Lord, your name would be honored and glorified in every way. Thank you, Jesus. They would, Lord, always trust you and hold on to you, Master. And Lord, in their lives, they would have the fear of God. And Lord, it's not beauty, it's not riches that is going to, Lord, fulfill their lives, Master. But Lord, it is always the fear of God that would, Lord, always, Master, grant to them the fulfillment and the contentment that they so need of, Father God. And we pray, Father, that our mothers would be blessed by that, Master. And we pray, Father, that in every way they would always, Lord, honor your name, fear your name, and be great influences in our family, Master. Thank you, Jesus. We bless you, we praise you,
We thank you for the blessing that they are in our own families. Thank you, Father God. Thank you. அப்பா, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நிறைவும் பிரசனமும் தொடர்ந்து அவர்களோடு இருக்கவும், அவர்களை நடத்தவும், காத்துக்கொள்ளவும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, தங்களது வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்த தேவன் தொடர்ந்து இந்த நாட்களிலும் வருகிற காலங்களிலும் மேலான காரியங்கள் செய்து அவர்கள் கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை தந்து காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களில் தொடர்ந்து மேன்மைப்படுவீர், மகிமைப்படுவீர் அப்பா. என்னென்ன காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறோமோ எல்லா குறைவுகளும் அகன்று போகட்டும். நீர் நிறைவை கொடுக்கிற தேவன் எங்களுடைய குடும்பங்கள் மீது தயவாயிருந்து கிருபையாயிருந்து கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே பெரிதான உம்முடைய நாமம் உன்னதமான உம்முடைய நாமம் மேன்மைப்பட மகிமைப்பட ஜெபிக்கின்றோம். You'd be exalted in our families, you'd be lifted up, oh Father, and we pray, Father, that everything that is lacking in our families, you would supply it, oh Father, and we pray, Father, that in all things, Lord, we would always, Lord, always honor and please your name alone. நன்றி தேவனே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த விதத்தில் எங்களுடைய தேசத்தை கூட நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். நீர் தேவனை நாள் வரைக்கும் காத்து நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நீர் நடத்துவீர் அப்பா. நீர் நடத்துவீர் அப்பா. கொடிய இந்த பாதையின் மத்தியில் கூட விசேஷித்த விதத்தில் கர்த்தாவே நீர் எல்லாம் அப்பா, அந்த வியாகுல காலங்கள் எல்லாம் மறைந்து போக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்களுடைய தேசத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே மற்ற தேசங்களுக்காக கூட நாங்கள் நினைத்து ஜெபிக்கின்றோம் அப்பா. எல்லா தேசங்களும் அப்பா ரொம்ப சிரமப்படுகிறதை, கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த காலங்களில் கர்த்தாவே நீர் விசேஷித்த விதத்தில் ஒவ்வொருவர் மீதும் கிருபையாய் இரக்கமாய் இருந்து நீர் தயவாய் இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். எப்பொழுதுமே நன்மை செய்வீர். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Lord, your compassion, your mercies will overflow upon all nations, upon our nation, oh Father God. And in these days, Lord, we pray, Father, that this plague would completely be removed, oh Father God. And we pray, Father, that, Lord, you would continue to do mighty works amongst your people, and through your people, you would, Lord, bless this world, oh Master. Bless this, all the nations, oh Father God. Thank you, Jesus. Hallelujah. We bless you and we give you all the praise and the glory. In Jesus' holy name we pray. Amen. Amen. கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எல்லாருமாக சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட இன்று தாயார் தினமாக இருப்பதினால் நம்ம சில சாட்சிகளை கேட்போம். சில தாய்மார்கள் ஒரு சில காரியங்களை அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய விருப்பம் அதை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன தேவன் அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பத்துக்கோ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இதை குறித்து சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். நாம் சற்று நேரம் இவ்விதமாக நாம் கேட்போம். கர்த்தர் இது நிமித்தமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். Testimonies by some of the mothers, we will just listen to them and they will actually sort of basically share. It is not testimonies but sharing about what their desire is, their passion is, and I'm sure it will be a blessing to all of you all. Amen. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மரியா சுரேஷ் பேசுகிறேன். இந்த வருஷம் மாதர்ஸ் டேக்கு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிற ஆசை இதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா நான்லாம் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டினாக இருந்தேன். அம்மா இந்துலேருந்து கிறிஸ்டினுக்கு வந்தவங்க. நான் பிறக்கும் மொத்தம் நம்ம கிறிஸ்துவத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் சரியாக சத்தியத்தை புரிஞ்சிக்காதனால எங்களை சரியான முறையில் ஆண்டரை பற்றி சொல்லி வளர்க்கல. அதனால் நாங்கள் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, என் பிள்ளைங்களை ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி நல்லபடியாக வளர்க்கணும், நல்ல பிள்ளைங்களாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரணும். என்னோடய ஆசை அதான். என்னோட 3 பிள்ளைங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வரணும். Praise the Lord. A blessed Mother's Day to all the mothers and all the women. This is Rachel.
I would like to share a testimony about my mother and all the mothers who have been mother to me. Uh, about my mother was brought up from a Hindu background and she did not have a very good education, but she made sure me and my brother that we were given the best education. She has taught us to live our lives well till today. She has instilled good values, and most of all, she has taught us about Jesus and leading us their life in Jesus till today. I would also like to thank God for all the women who have been there for me throughout my journey from my early days till now of being a mother to a son. They have taught me many things in their lives, in their faith, in bringing up their children, in preserving their family life, and teaching their sacrifices to me. Many women have shown this to me, and they have been a great testimony to me in my life till today. Praise God for their lives too. Praise God for these women and mothers who have taught me this. I want to thank the women who have been praying for me and my family, for all the women in all the churches especially. At this time, I would like to remember TMC Uduklang, TMC Pride, TMC Shalam, TMC Selayang, and all the women who has been a mother, a friend, and a sister to me by showing me and my family great hospitality, helping us in our needs, showing us their love, and also giving us their prayers and remembering us in their prayers. May God continue to bless each one of them. I would like to share a poem for all the mothers. Charm is deceptive and beauty is fleeting, but a woman who fears the Lord is to be praised. Wishing you God's unending favor, kindness, and love on this Mother's Day. God bless all the women and all the mothers. A blessed Mother's Day to you all. என் பேர் சுசிலா தேவி. நான் வந்து ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னை ரொம்ப தெரிஞ்சு கொண்டார். நான் இப்போ 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கிறேன். வேலை இல்லாமல் சேவை கட்ட முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் முடியல, வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னையும் தெரிஞ்சு கொண்டார். சேச்சு மூலியமா எனக்கு உதவிங்க கிடைக்கிது. கூட்டாளிங்க மூலிமா உதவி கிடைக்கிது, நண்பர்களால் உதவி கிடைக்கிது. எனக்கு எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், எல்லாம் தெரிந்தவர், அன்பு உள்ளவர். இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு. என்னோட சேவா காசெல்லாம் கட்டுறதுக்கு வழி நடத்துகிறாரு. சாப்பிடவும் எனக்கு கிடைக்கிது. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறேன். ஆனால் ஆண்டவரை போல் ஒரு தெய்வம் இந்த உலகில் இல்லைங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். நான் வேலை இடத்துல என்னால் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும். அதனால் குறுகிய நேரம்தான் நான் வந்து ஆண்டவரை ஜபிப்பேன். அப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். ஆனால் இப்போக்கி ரவும் பகலும் இரவுமா நான் ஆண்டவரை ஜெபம் எடுத்து ஜபிக்கிறேன். ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டதுக்கு நன்றி, சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் மேனகா. தேவன் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் மூலிமா வேலை இல்லாதபடிக்கு வீட்டில் அமர்ந்து இருக்கும்படியாக செஞ்சுருக்காரு. ஆனால் தேவன் சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனம் முற்றிலும் உண்மை. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து தேவன் வந்து இந்த காலகட்டத்தில் நான் ஜெபித்தது தனியாக என்ன ஜெபிச்சுன்னா, ஆண்டவரே வீட்டில் இருக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். காலையில் ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க இந்த நாளில் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக வந்து ஒரு சகோதரி வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் அனுப்பி விட்டார். நானும் என்னோட நண்பர்கள் 2 பேரும் கூட்டிக் கொண்டு அங்கே போய் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து பெரிய காரியங்களை செஞ்சார், விடுதலை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் இந்த
இந்த 3 மாதம் நான் வீட்டில் இருக்கேன். என் வீடு வந்து சேவா வீடு. சேவா கட்டணும், சாப்பிடணும். வேலை செய்யல கூட என் கையில் காசு இருக்காது. சரியாக இருக்கும், எடுக்கிற சம்பளம் சரியாக இருக்கும். நான் இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தில் தேவன் வந்து அதையெல்லாம் செய்யும்படியாக 1 மாதம் சேவா எனக்கு வீட்டுக்காரங்க வாங்கலை. ஆனால் இந்த மாதம் வந்து நான் சேவா கட்டி ஆகணும். இருந்த போதிலும் தேவன் என்னை நடத்தினார். தேவனுக்கு மையாகவே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், நல்லபடியாக இருக்கணும், எதிர்காலங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு அமையணும். அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு நான் செபிக்கிறேன். அவங்களுக்கு எந்த நோய் நொடி வராமல் காத்துக்கொள்ளும். என்னோட கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகாமல் என் பிள்ளைங்க எல்லாருமே என்னோடையே இருக்க, இதுதான் ரொம்ப என்னோட ஆசை. இதுதான் நான் கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் நான் இதுதான் கேட்குறேன். I want to thank all the mothers for having shared. தாயம்மார்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் திருப்திப்படுத்தி நிறைவேற்றி கொடுப்பாராக. இந்த நேரத்திலும் கூட நம்ம தொடர்ந்து வேத வாசிப்புக்கு சொல்லுவோம். நம்ம வாசிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாகம் இன்றைக்கு வந்து 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நம்ம வந்து வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 2 Timothy chapter 1 verses 3 to 7. We will have Erwin Edward to read for us in English and தமிழ்ல வந்து நம்ம வந்து சகோதரி மேனகா வந்து வாசிப்பார்கள். இன்று வாசிக்கப்பட பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3-7 வரை. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சாயிருந்து. 4ஆம் வசனம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 5ஆம் வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இறுதி வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Today's scripture reading is taken from 2 Timothy chapter 1 verses 3 to 7. I thank God whom I serve as my ancestors did. With a clear conscience, as night and day, I constantly remember you in my prayers. Recalling your tears, I long to see you, so that I may be filled with joy. I am reminded of your sincere faith, which first lived in your grandmother Lois and in your mother Eunice, and I am persuaded now lives in you also. For this reason, I remind you to fan into flame the gift of God, which is in you through the laying on of my hands. For the Spirit God gave us does not make us timid, but give us power, love, and self-discipline. This is the word of the Lord. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சற்று உம்முடைய வார்த்தை பார்க்கையில் எங்களுடைய உள்ளம் பிரகாசமடைய நீர் கிருபை தாரும் அப்பா. ஆவியானவரின் மூலமாய் வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிப்படுத்துதல் உண்டாகட்டும், உணர்த்துதல் உண்டாகட்டும் அப்பா. பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா, செழிப்பு உண்டாகட்டும். நீர் இப்படியாக கிரியை செய்வீர் தேவனே, நீர் கிரியை செய்வீர், நீர் கற்றுக் கொடுப்பீர். Lord, we pray that your word would enlighten our hearts, O Master. You would reveal things to us
And Lord, in every way, we pray, Father, that Lord, all of us, family by family, and especially mothers too, would be strengthened and they would be equipped to, Lord, live for you, love you, and serve you alone. Hallelujah. We thank you and we submit ourselves to you, Father. In Jesus' name we pray. Amen. Amen. வழக்கமாக பெற்றோர்கள் எல்லா குடும்பங்களிலேயும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது தங்களுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பது உண்டு. அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் படிக்க வைக்கிறதை பார்க்கின்றோம். அப்புறம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதை பார்க்கின்றோம். அவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ட்டு அநேக பிரயாசங்களை எடுக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதே பிரகாரம் தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா பவுல் சொல்லுகிறார், பிள்ளைகள் பெற்றோருக்கு சேகரித்து வைப்பதில்லை, ஆனால் பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சேகரித்து வைப்பார்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அது சாதாரணமாக உலகம் முழுவதும் நாம் அறியக்கூடிய ஒரு சத்தியமாக காணப்படுகிறத நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒரு எழுத்தாளர் இவ்விதமாக சொல்லியிருக்கின்றார், பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் தங்களது விசுவாசம் என்று கூறுகின்றார். அப்படின்னாக்கா உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அவசியம்தான், தேவைத்தான், ஆனால் அது முதன்மையாக இருக்காது. ஆனால் விசுவாசம் தான் முதன்மையாக, முக்கியமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக துணிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அது உண்மைதானே? ஏனென்றால் நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே விசுவாசம் எப்பொழுதுமே அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் இருக்கும்போது நமக்கு எல்லாமுமே கூட அத்தோடு கூட சேர்ந்து வரக்கூடியதாக காணப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அடிப்படையில தான் நாம் 2 பெண்களை குறித்து பார்க்க போகின்றோம். 2 தாய்மார்கள். பவுல் இவர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல நம்ம பார்க்கின்றோம். ஒருவர் பாட்டி ஸ்தானத்தில் இருந்து லோயிஸ் என்றவர்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர்களுடைய மகள் யூனிஸ் என்பவர்களை குறித்தும் பவுல் இங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இவர்கள் ஆண்டவருக்குள்ளாக பக்தி விருத்தி கொண்டவர்களாக இருந்து விசுவாசத்தை அவர்கள் பற்றி கொண்டு அவர்களை விசுவாசம் பற்றி கொண்டதாக இருப்பதாக இங்க கூறுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ரொம்ப சிறந்த ஒரு சாட்சியாக இங்க பவுல் கூறுகிறதை பார்க்கின்றோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் போது இவர்களை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறதோடு கூட தீமோத்தேயுவையும் அவர் பாராட்டி பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம். It is a normal tendency, it is a normal practice or customary thing for parents to save up for their children, and just as Paul mentions in 2 Corinthians chapter 12 verse 14, he says that it is not children who save up for their parents, it is parents who will always save up for their children. And all over the world this is the common understanding, and we know that many parents strive hard, they struggle hard to somehow or other see to it that their children's future is safe, secure and happy. And so they toil very hard. They see to it that in all areas that the children are satisfied, and more so they would want to pass on the inheritance that they have to their children. And this is definitely the wish of every parent. And on this grounds only we see that Paul talks that we see that more than that there is one other thing that is more important that Paul talks about in 2 Timothy, the passage that was read to us, 2 Timothy, first chapter, and then verses 5 and 6. He goes on to tell about 2 women, Lois and Eunice, the grandmother and mother of Timothy. And he talks about their faith, how they were strong in the faith, and that faith had just been passed on to Timothy, and Timothy was a living testimony of how faith had been passed on from the grandmother to the mother and then to Timothy. And we see that, as one author mentions, that faith is far more superior than all other things that parents can give
to their children. And that is true. It is faith that is actually fundamental for or essential for everyone's living, especially for the Christian life. When we talk about faith, if we don't have faith, then we would actually not be able to inherit any of the promises or rich inheritance that we have in Christ Jesus. Let's move on to look at some of the things that Paul is mentioning here. நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட ஒரு சில காரியங்களை பவுல் இங்கு குறிப்பிடுகிற காரியங்களை நாம் பார்ப்போம். ஒன்று பவுல் கூறுகிற காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசம் ரொம்ப உண்மை உள்ள விசுவாசமாக காணப்பட்டது. அதுல எந்த விதமான பழுது கிடையாது, எந்த விதமான குறைவு கிடையாது, எந்த விதமான தீட்டு கிடையாது. அது தூய்மையான விசுவாசம், உண்மையான விசுவாசம் என்று இங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கின்றோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா, இந்த விசுவாசம் இந்த விசுவாசத்துல எல்லா விதத்திலும் நாம் பார்க்கும்போது அதுல தரம் இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது ஆரம்பத்திலேயே தேவன் எப்படியாக நம்முடைய விசுவாசம் காணப்பட விரும்புகிறாரோ, அது அந்த ஆரம்ப தோற்றமும் அதனுடைய தன்மைகளும் அதுல அடங்கி இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படின்னாக்கா இந்த உண்மை உள்ள விசுவாசம் என்று சொல்லும் போது, அது எப்படி தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கேற்றா போல் அந்த அமைப்புக்குள்ளாக அந்த விசுவாசம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த விசுவாசம் லாய்ஸ் கிட்ட இருந்தது, யூனிஸ் கிட்ட இருந்தது அப்படின்ட்டு பவுல் சொல்லும் போது, அப்படின்னாக்கா அவர்கள் ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள். ஆண்டவர் அவர்களை சந்தித்தார், அவர்கள் தேவனோடு கூட சம்பாஷித்தார்கள், தேவன் அவர்களோடு கூட சம்பாஷித்தார். எல்லா விதத்திலும் தங்களது வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆபிரகாமுக்கு தேவன் அழைப்பை கொடுத்து ஆபிரகாமை நடத்தி சென்ற பிரகாரம் எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் என்று அழைக்கப்பட்டானோ, அதே பிரகாரம் இந்த பெண்கள், இந்த ஸ்திரீகள் அப்படிப்பட்ட பெண்களாக காணப்படுகிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். தங்களது வாழ்க்கையில எப்பொழுதும் விசுவாசம் துணிக்கக்கூடியதாக, அது ஜொலிக்கக்கூடியதாக காணப்பட்டது. ரொம்ப சிறந்த ஒரு தன்மையாக, எந்த விதமான போலித்தன்மை கிடையாது, எந்த விதமான மாயமாலம் கிடையாது. அவர்கள் விசுவாசித்த பிரகாரம் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் பேசுகிற பிரகாரம் எல்லாவற்றையும் அவர்கள் நடப்பித்து வந்தார்கள். விசுவாசமும் கிரியையும், தங்களது விசுவாசமும் வாழ்க்கையும் எப்பொழுதும் பொருந்தி வரக்கூடியதா இருந்தது. ஒருபோதும் அதுல எந்த விதமான பழுதும் இல்லை என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே நம்ம பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நாம் சொல்லுகிறதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம நம்புகிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கீழ்ப்படிதலை அத்தோடு கூட இணைக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில அது எப்பொழுதுமே பிரகாசமாய் காணப்பட வேண்டும். உடனடியாக நாம் மன்னிக்கணும் அப்படின்றது நமக்குள்ளாக தோன்றணும். அப்போ அந்த விசுவாசம் வெளிப்படக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில அன்பு பிரகாசமாக ஜொலிக்கணும். நம்ம அன்பு காண்பிக்கணும்ட்டு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் பகைத்துக்கிட்டு, வெறுத்துக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறவர்களாக காணப்பட்டோம்னாக்கா, அப்போ அது விசுவாசம் இல்லாத ஒரு ஜீவியமாக அல்லது விசுவாசத்துல பழுதுற்ற ஒரு ஜீவியமாக காணப்படக்கூடியதாய் காணப்படும். நம்ம கொடுப்பதை குறித்து பேசும்போது விசேஷமா ஏழைகளுக்கு கொடுக்கணும், தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம உடனடியா அதை செய்யணும். அப்போ நம்ம செய்யும் போது அந்த விசுவாசத்துல உண்மை இருக்கிறது, உண்மையாகவே நம்ம நம்புறோம், உண்மையாகவே நம்ம அப்படியாக வாழ விரும்புகிறோம் அப்படின்ட்டு அது வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. முந்தானைத்து தான் நான் ஒரு சகோதரரோடு கூட உடன் ஊழியர் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது, அவர் பாகிஸ்தான் தேசத்துல அடைகின்ற அந்த ஜனங்கள் அடைகின்ற அநேக விதமான பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருந்தார்.
குறிப்பாக கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அவர்களுக்கு நீதி நியாயம் கிடையாது. அவர்களுக்கு நீதி நியாயம் பரிமாறப்படுவதில்லை. அப்போ அவர்கள் எல்லா விதத்திலும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது நிச்சயமா அவர்களுக்கு எந்த விதமான வசதிகள், எந்த விதமான சுதந்திரம் இல்லாத ஒரு ஜீவியமாக இருக்கும். அதுவும் இப்பொழுது இந்த லாக்டவுன் காலங்கள்ல பாகிஸ்தான் தேசத்துல இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவஸ்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதாக அவர் சொன்னார். அப்பொழுது என்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னது என்னன்னாக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அப்படி பார்த்தோம்னாக்கா, அங்க ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்ம உடனே சேர்ந்து செய்வோம் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வரக்கூடியதா இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அன்பு காண்பிக்கிறது. அன்பு விசுவாசத்துல கிரியை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. இல்லாவிட்டால் விசுவாசம் அன்பினால் கிரியை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டதாக காணப்படும் போது அது உண்மை உள்ள விசுவாசம் என்று நம்ம கூறக்கூடியவர்களாக இருக்க முடியும். We see that Paul is talking here about a sincere faith that Lois had and that Eunice had. And it is also now evident in Timothy. And when Paul talks about a sincere faith, what does he mean? He means that this faith was actually a genuine faith. It was an original faith. It was not an imitation at all. There was no way it was polluted or defiled by anything. It was according to the belief system that any man or any woman would practice their faith. And so here he says that Eunice and Lois were exemplary of a faith that was so sincere. That means even as they believed, they were immediately putting it into practice. And so be it for us too. We must never ever be hypocritical. We must always be genuine when it comes to faith living. And that is why it's so important that as we believe that we must always give to the poor, we must be always willing to give. If we talk about love, we must always be a people who are loving. We must love our neighbors. We must love people all around. We must love the people in the church. Anyone. We must not find reasons to isolate them, seclude them, or condemn them, or criticize them. There may be reasons to criticize or condemn, but then love supersedes all of these factors. And love reaches out to anyone, everyone, and begins to minister to them. And that's the kind of a faith that we must have. And that's what Paul is talking about here. Sincere faith, genuine faith, a faith that gives, a faith that loves, a faith that forgives, a faith that heals, a faith that restores, a faith that ministers. Just a couple of days ago, a friend of mine actually was talking about Pakistan. The Christians in Pakistan, how they are going through so much of hardship, basically because they are a downtrodden society, an oppressed society, people who have been pushed to the corner, and they are the poorest of the poor, and there's no one to help them, especially in times like this when there's lockdown, and then you don't have resources from anywhere coming to you. And so in this predicament, he was telling me, why don't we actually sort of pool of resources and somehow or other try to reach out to them and help them. And that is actually faith in action. You love the people. You see, you hear about something, you hear about a need, and then you see that you need to love them, care for them, minister to them, then you reach out to them with faith. And so you put your faith into action. That is sincere faith. And that's how we need to be in every way in our own lives. When we see needs around, when we see people around, we don't live for ourselves. We live for God. We live for people. God wants us to shine at every realm. தேவன் நாம் எல்லா ரீதியிலும் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நம்முடைய விசுவாசம் உண்மை உள்ளதா இருக்கும்போது அது அநேகரை பாதிக்கும், அநேகருக்கு தாக்கத்தை கொடுக்கும், அநேகருக்கு அது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இந்த கொரோனா வைரஸ் காலத்துல நீங்க வெளியே போனீங்கன்னாக்கா எல்லாரும் இந்த மாஸ்க் போட்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த முகத்தை பாதி முகத்தை மூடி கொள்கிறதை பார்க்கின்றோம் பாதுகாப்புக்காக. அப்படியாக நீங்க எல்லா இடங்களுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் போட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்மளும் போட்டுக்கொள்ளும்.
அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு இவங்க உடனே அடையாளம் தெரியாது. பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா அந்த முகமூடி போட்டிருக்கிறதுனால அது தெளிவாக தெரியும். உத்து பார்க்க வேண்டியதா இருக்கும். இவங்க தானா அப்படின்ட்டு தேடி தடவை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனா அதே மாதிரிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களது விசுவாசத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு உத்து பார்த்து அறியக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய அன்பின் நிமித்தமாய், நம்முடைய வார்த்தையின் நிமித்தமாய், நம்முடைய செய்கை நிமித்தமாய் இயேசுவுக்காய் நம்ம பிரகாசிக்கும் போது நாம் வந்து எல்லா விதத்திலையுமே பிறர் வந்து அறிந்து கொள்வார்கள் நாம் அவருடைய சிஷ்யராய் இருக்கிறோம் என்று. Others will definitely automatically immediately come to know that we are believers, that we are followers of Jesus. Why? Basically because they would know through our faith life and our love. We don't have to wear mask in these days. People everywhere are wearing mask, and we need to actually sort of go near and then look carefully whether that's the right person or whether we know that person. But then there is no need for that in the Christian life. In the Christian life, we are always transparent, always actually sort of reaching out to others and ministering to others. இந்த அடிப்படையில் தான் வேதாகமத்தில் கூட நம்ம வந்து பார்க்கும்போது தேவன் அநேக பெண்களோடு கூட, பெண்கள் மூலமாக தம்முடைய வார்த்தையும் வழியையும் அவர் வெளிப்படுத்துகிறதையும் அவர்களை பயன்படுத்துகிறதையும் நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது சாமுவேலுக்கு தாயாராக இருந்த பெண், இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தையும் சிரமத்தையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். ஆனால் தன்னுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு தேவன் மீது சார்ந்திருந்ததினால் ஆண்டவருடைய பாதங்கள்ல தன்னையே ஒப்பு கொடுத்து தினந்தோறும் அவருடைய பாதங்கள்ல கண்ணீரோடு கேட்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதற்கேற்றாப்போல் தேவன் பதில் கொடுக்கிறதை பார்க்கின்றோம், மறுமொழி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். We see Hannah in the Old Testament, a woman, a mother who was actually pleading for God for a child, and Samuel was born to Hannah out of the persevering faith and the persistent faith, moving on and pressing on to God, that God would give an answer. And so did he. ஆண்டவர் அவ்விதமாக மகத்தான விதத்துல வெளிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில அவர் வந்து பெரிய காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்ம எல்லா தாய்மார்களும் உங்களுடைய விசுவாசம் உண்மை உள்ளதாய் இருந்து நீங்கள் எப்பொழுதும் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்ல, ரொம்ப சுலபம். தேவனுடைய பாதங்கள்ல நம்ம தரித்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து அந்த வார்த்தையை உள்ளத்துல வைத்துக்கொண்டு பற்றி கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம ஜீவிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுப்பார். ஆவியானவர் நமக்கு எல்லா உற்சாகத்தையும் கொடுப்பார், எல்லா தூண்டுதலையும் கொடுப்பார். If we see that actually living a sincere life, a life of faith, is not difficult at all. It is just allowing God to move into our lives. And I just want to say to all mothers who are here that God loves you and He wants to use you mightily. And you may think that it's so difficult to live out our faith. Actually, it's not. It is just giving in to God, sitting at His presence, waiting upon Him, reading His word, and then moving on to say that, Lord, I live for you. And by His power, as we surrender, God's power would come into our lives and enable us to do the very things that we believe. And that is how faith operates in every one of our lives. அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆண்டவர் வந்து மகத்தான விதத்தில், அற்புதமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறவர்களாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா, இந்த விசுவாசத்தை குறித்து பவுல் பேசும்போது இந்த விசுவாசம் உண்மை உள்ளதான ஒரு விசுவாசம் மாத்திரமல்ல, ஆனால் இந்த விசுவாசம் வந்து எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளாக தங்கி இருந்ததாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். லோயிஸின் வாழ்க்கையில அது இருந்தது, அது பிற்பாடு வந்து யூனிஸின் வாழ்க்கையில தங்கி இருந்தது. இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில், தீமோத்தேயுவின் வாழ்க்கையில
தங்கியிருப்பதாக 5ஆம் 6ஆம் வசனங்கள்ல பவுல் இங்க கூறுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உண்மையான விசுவாசமாய் இருந்தால் அது தொடர்ந்து படர்ந்து செல்லக்கூடியதாய், தொடர்ந்து கடந்து செல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. அதற்கு ஜீவன் இருக்கிறது. If a faith is sincere, then the faith is alive and the faith will automatically be passed on. If a faith is not sincere, then there would be no life at all. It will be a faith that is stagnated, that is dead. It does not have any kind of a manifestation of God. But if you have a faith that is sincere, honestly you're operating through faith, living through faith, then what happens is that God empowers you and enables you, and that faith becomes a living faith, and it's passed on. It's passed on to the family, it's passed on to the church, it's passed on to the society. Everywhere, everyone, everywhere we go, it becomes a contagious faith. இந்த விசுவாசம் எல்லா விதத்திலும் தொடர்ந்து அது பெருகக்கூடியதாக, அது நிலைக்கக்கூடியதாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் நிலை கொள்ள வேண்டும். அது நிலை கொண்டு குடிக்கொண்ட ஒரு விசுவாசமாக காணப்பட வேண்டும். Here Paul uses the word dwell. The faith that was in Lois now dwells in Eunice. And now I see it is also dwelling in you, Timothy. So encouraging a word. And that's how it must be in our families. Our families must always actually be able to pass on that faith, so that the faith that dwells in us becomes contagious and it's passed on. It moves on to the next person. It moves on to the family, to the church, and to the society. To everyone, it becomes a contagious faith. அன்பானவர்களே, நம்ம அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் குடிக்கொள்ளுதா? நம்ம குடிக்கொள்றது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எங்க தங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஸ்ரீமுடாலியா, இல்லாட்டி அலாமைகாலியா, இல்லாட்டி புட்ரா ஹைட்ஸ்லியா, இல்லாட்டி ஷாலாம்லியா, இங்கேயா அங்கேயா அப்படின்ட்டு நம்ம விலாசத்தை குறித்து நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்குள்ளாக தங்குவதற்கு வேதத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆவியானவர் நமக்குள்ளாக தங்குவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக நிறைவாய் வாசம் பண்ண வேண்டும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பவுல் கூறுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த பாகத்துல குடிக்கொள்ளுவதற்கு இன்னொரு காரியமும் இருக்கிறது. விசுவாசம் நம்முடைய உள்ளத்துல குடிக்கொள்ளுவதாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படின்னாக்கா நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. Faith begins to dwell in us. We are dwelling in our houses in different locations, perhaps in different places, but then we see that there is something that God also makes it possible to come and dwell within. And we see in 1 Corinthians 3:19, the Holy Spirit comes to dwell in us. And in Colossians 3:16, Paul talks about the Word of God richly dwelling in you. And over here we see in verses 5 and 6 that faith too comes to dwell within us. Of course, there is also love, peace, and other things that come and dwell in us. But these three things are key things, key factors that actually come and dwell in us and operates our lives. And that is so crucial for us in our own lives. Is faith dwelling in you today? Perhaps every one of us, more so mothers, you need to search yourself and see if that faith that God has put within you, is it sort of a continuously changing according to times and seasons? Is it actually shifting back and forth according to good times and bad times? Is it a faith that is not so reliable? Is it a faith that is so shaky, that is so vulnerable, that so easily actually gives in or gives up? No. Paul is talking here about a faith that dwells within, in season, any season, in good times or bad times, whether any hurdles, any kinds of problems or crisis or pain comes, regardless of anything that can happen all around us, faith is always a consistent thing in our lives because it dwells in us.
And that is how our lives must be governed. Our lives must be governed by the Spirit, by the Word, by the faith that God has put within us. And for this, we must always actually exercise our faith, have a sincere faith, and this faith would continue to actually sort of be growing in us, and it will dominate us and control us. And when we reach to that level, then we can always say that there's faith and there's so much of grace. Because there's faith, there's so much of grace, so much of divine enablement. God continues to enable you, and pushes you and moves you forward. அன்பானவர்களே, நமக்குள்ளாக விசுவாசம் ஏராளமாய் இருப்பதினால், தங்கி இருப்பதினால், குடிக்கொள்வதினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம் என்றால், நிறைவான கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த கிருபையின் வாயிலாக தேவன் பலத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து நம்மை நகர வைக்கின்றார், அசைய வைக்கின்றார். நாம் முன் செல்ல முடிகின்றது, நாம் போக முடிகின்றது, எல்லாவற்றையும் எதிர்நோக்க முடிகின்றது. இன்னைக்கு கொரோனா வைரஸ் அநேகரை பாதித்து தாக்கி தடுமாற செய்ய வைக்கும் போது நாம் விசுவாசத்தில் நிமிர்ந்து நிற்கலாம். எதுவானாலும் சரி, என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள் நிலை கொள்ள முடியும், நிலைத்து நிற்க முடியும். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு போதும், எனக்கு அவர் போதும் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் எதிர்நோக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். We can face any situation, any turmoil or trial, whether it's defeat or success, in whatever may come, whether we may rise up or we may fall down, does not matter. But for us, God is sufficient. God is our security. And as in Psalm 27, the psalmist says, God is my light and my salvation. Whom will I fear? Faith overtakes and faith overpowers. That's the kind of a faith that we need to have. And I believe that all mothers would be blessed with a sincere faith and a faith that dwells in you richly. அன்பானவர்களே, எல்லா தாய்மார்களுக்கும் நான் விரும்பும் ஒரு காரியம் என்னவென்றால், உங்களது வாழ்க்கையில விசுவாசம் உண்மை உள்ளதா இருந்து, விசுவாசம் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடியதா இருந்து, கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். மோசேயின் தாயார் ஜோஷபேட்டின் காலத்துல அவங்க எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பாதிப்புக்குள்ளாக இருந்தாங்க. எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தை பிறந்ததுனாக்கா உடனே அந்த குழந்தையை சாகடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு கூறப்பட்டது பார்வோன் ராஜாவினால். அப்போ அந்த காலத்துல எவ்வளோ நெருக்கடியான ஒரு காலங்கள், எங்க பார்த்தாலும் கதறுதல், எங்க பார்த்தாலும் கொந்தளிப்பு, எங்க பார்த்தாலும் பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட காலங்கள்ல விசுவாசத்தோடு இந்த தாய் தன்னுடைய மகனை எடுத்து அந்த தண்ணீர்களுக்கு அந்த 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 ஆற்றங்கரை எண்ணை அவள் கொண்டு போய் வைக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். தேவன் தான் காக்க வேண்டும், தேவன் தான் துணையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அங்கு வைக்கிறதை நிறுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, எந்த கொந்தளிப்போ எந்த பாதிப்பு வந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் கர்த்தரிடத்துல நாம் ஒப்புவித்து தேவன் பார்த்து கொள்ள வேண்டும், தேவன் பராமரிக்க வேண்டும், தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும், தேவன் நடத்த வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த விசுவாச பாதையில கர்த்தர் அநேக விதங்கள்ல நம்மை நடத்துகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நான் 11-12 வயதாக இருக்கும்போது அப்போ ஒரு சின்ன பையனாக நான் ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்கூல்ல தான் படித்து கொண்டிருந்தேன். ஐ திங்க் அபவுட் 11.5 or 12 years. அப்போ அந்த சமயத்தில் எனக்கு இந்த இளம் பிள்ளை வாதம் வந்தது, போலியோ மாதிரி. அந்த இளம் பிள்ளை வாதம் வந்தோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. சில மாதங்கள் நான் படுக்கையாகவே இருந்தேன், எழுந்து நடக்க முடியாது. அப்போ எல்லாம் படுக்கையில் தான், எழுந்தாக்கா காலு ஊன முடியாது, அவ்வளோ வலி வேதனை. அந்த வழியிலேயே தான் அப்படியே படுத்து கிடந்து சுணங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரமாக காலமாக இருந்தது. ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய பாட்டி பைபிள் உமனாக இருந்தாங்க, வேத ஸ்திரியாக அவர்கள் சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் ரொம்ப மன்றாடி செபிப்பார்கள்,
ரொம்ப மன்றாடி ஜெபிப்பார்கள். ஏதாவது மருந்து வைத்தியம் செய்கிறதுனாக்கா ஒவ்வொரு போதும் ரொம்ப கருத்தோடு அவங்க பாரத்தோடு ஜெபித்து தான் அவர்கள் அதை ஏறெடுப்பார்கள். தேவன் கிரியை செய்யணும், தேவன் ஆசீர்வதிக்கணும், தேவன் சுகப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என்னுடைய தாயாரும் என்னுடைய தாயும் கூட எப்பொழுதுமே வேதத்தை வாசித்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஒரு தாய்மார்களை எனக்கு தேவன் தந்தார். என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா. பாட்டி பேர் பரிபூர்ணம், அம்மா பேர் எபினேசர். இருவருமாக ரொம்ப விசுவாசத்துக்குரியவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்கள் மத்தியில என்ன அவர்கள் படிக்க சொன்னது என்னன்னாக்கா, வேதாகமத்தில் 91வது சங்கீதத்தை நீ வாசி, 27ஆம் சங்கீதத்தை வாசி, 121வது சங்கீதத்தை வாசி, 46வது சங்கீதத்தை வாசி. இந்த சங்கீதங்கள், அநேக சங்கீதங்களை வாசித்து 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 மனப்பாடம் பண்ணினேன். அந்த மனப்பாடம் பண்ணி அப்படியே நான் உடனடியாக அப்படியே சொல்ல முடிந்தது. எனக்கு மனப்பாடம் ரொம்ப அந்த காலங்களில் ரொம்ப சீக்கிரத்தில் மனப்பாடம் பண்ணிடுவேன். And Psalm 91 was actually so easy. I could so easily memorize these psalms, and those psalms were deeply ingrained in me. And more so, actually, faith. I was just a child. I did not know about God, but I knew that help would come from God. And even as my grandmother and my mother trusted in God, it is their faith that worked, and it is through their faith that God began to heal me and restore strength to me. ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசம், பாட்டி, அம்மா, அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் கிரியை செய்து தேவன் எனக்கு சில மாதங்களுக்குள்ளாக சுகத்தை தந்தார். அதற்கு பின்னதாக நான் ஓடி ஆடி விளையாட ஆரம்பித்தேன். அண்ட் ஃபுட்பாலு, அத்லெட்டிக்ஸு, பேட்மிண்டன், செப்பாக் தக்ரா, so many games I was involved, and so many of these games were so aggressive, but my legs were so strong, and even now I'm strong. இப்போ கூட என்னுடைய கால்கள் ரொம்ப பலமான கால்கள். எனக்கா தேவன் அவ்விதமாக எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து என்னை காத்து நடத்தினார். God is like that. God is actually, or God comes to honor faith. We see Jochebed in the Bible, who in times of great pain and distress, she just leaned on God. She knew that God was the only hope amidst all the distress and despair that she was facing. God is the only hope. And so we see that when all other children were actually perishing, and many lives were actually sort of taken, the children were dead, but Moses' life was kept safe because God came to honor this mother, and also God's purposes actually were fulfilled in this mother's life. And we know that God is always good, and He did that for me too. My mother and my grandmother were so faithful in times of crisis. When I was actually having this polio at the age of 11 or 12, 11 plus and 12, I remember still I was in primary school, and during this time I was in so much of pain. I could not get out of the bed for months together. But I memorized the Psalms. This is what they told me. I had not come to know the Lord then. I only came to know the Lord when I was 16 or 17 years old. But at the age of 12, at that young age, when I started to memorize these words became part and parcel of me. And I could immediately say these verses, and joyfully I would say it aloud. And these words began to work in my life. And more so, the faith of my mother and my grandmother were actually sort of so evident. And that is why I believe that faith is always so essential for us and for our families. அன்பானவர்களே, கடைசியாக இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். இங்க நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த விசுவாசத்தை பாட்டிக்கிட்ட இருந்தது, அப்புறம் அம்மா கிட்ட வந்தது, அப்புறம் மகன்கிட்ட வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். தீமோத்தேயு கிட்ட நிறைய குறைகள், பலவீனங்கள் இருந்தது. தீமோத்தேயு கொஞ்சம் பயந்தவனாக இருந்தான், பயந்த சுபாவம் உடையவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் பவுல் இங்க உற்சாகப்படுத்தி சொல்லுகின்றார், பயம் இருக்கும், பயம் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, வாலிப பருவம், அநேக விதமான கேள்விகள் இருக்கலாம், தயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் பவுல் உற்சாகப்படுத்தி இந்த தீமோத்தேயு கிட்ட சொல்லுகிறார், தீமோத்தேயு, உன்கிட்ட விசுவாசம் இருக்கிறது,
அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நீ வந்து உனக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானவரின் வரங்களையும் ஆவியானவருடைய கிரியைகளையும் நீ தூண்டிவை. நீ அப்படியே அமைதியாக நீ வந்து அப்படியே அமைதியாக பலவீனம் கொண்டு நீ வந்து ஒடுங்கி போய் இருக்காத. நீ எழுந்து அதை வந்து நீ தூண்டிவிட்டு உனக்குள்ளாக இந்த வரங்களும் ஆவியானவருடைய செயல்களும் வெளிப்படும்படியாக நீ ஒப்புவி அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வசனத்துல விதமாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். So Paul urges Timothy. In Timothy's life, Paul could see that faith. It was a sincere faith that was dwelling in him. It dwelt in Lois, it dwelt in Eunice, and now it is so evident in Timothy. And so Paul is actually sort of encouraging Timothy and telling him, don't you ever backslide, don't you ever shrink back, move forward, stir the giftings that God has put within you, rise up and fulfill God's purposes in your life. And that is so essential, so crucial for us in our own lives. And when we do that, I believe that faith, whether it's small or great, with the little faith that we have, as we move on and stir and press on with God, God will do great things, marvelous things in our lives. I believe that faith will definitely, it's indeed at work in every one of you mothers. உங்கள் தாய்மார்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்கிறார் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் இளம் தாயாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து பலப்படுத்தவும், உங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து தேவன் கட்டவும், நீங்கள் அவரோடு கூட ஒற்றுழைத்து அவருடைய பாதங்களில் தரித்திருந்து காத்திருந்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துங்கள். அப்பொழுது அது தானாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவருக்கும் மற்றவர்களுக்கும் அது கடந்து சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை குறித்து தான் இங்கு பவுல் வந்து பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ நடுத்தரமான தாய்மார்கள், நீங்கள் வந்து ரொம்ப வயதாகவில்லை, ஒருவேளை இளம் முதியோரான ஒரு தாய்மார்கள், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் வந்து சில காரியங்களை குறித்து வருத்தப்படலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த பிரகாரம் எல்லா காரியங்களும் அமையல, எல்லா சூழ்நிலைகளும் அமையல, குடும்ப சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், கணவர் பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்த்தலுக்கேற்ற பிரகாரம் இல்லாது இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் தேவன் உங்களை கனப்படுத்த வருவார். இன்றைக்கும் வருவார், இந்த நாள் முதல் வருவார், உங்களை தொடர்ந்து நடத்துவார். பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் செய்ய தேவன் விருப்பப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அவர் உங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை கனப்படுத்த வருவார். குடும்பத்தில் மாற்றங்களை அவர் உண்டு பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாய் இதை காணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. வயதான தாய்மார்கள், நீங்கள் லோய்ஸை போன்று பாட்டி ஸ்தானத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இனிமே என்ன நான் செய்யறது, இனிமே என்ன தேவன் என்னின் மூலமா செய்ய போறாரு, எல்லாம் கடைசி காலமாக இருக்கிறது, அதனால நான் வந்து இனிமே வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். என்னென்னலாம் எழுதப்பட்டதோ அப்படி எழுதப்பட்ட பிரகாரம் தான் அப்படிதான் இருக்கிறது, இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. விசுவாசம் என்று சொல்லும் போது அது எப்பொழுதுமே உயிர் கொண்டது. உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் உயிர் கொண்டது. நீங்கள் சரீர பிரகாரமாக வயதானவர்களாக இருக்கலாம், ஆவி வந்து எப்பொழுதுமே செழிப்பாயிருக்கும், ஆவி வந்து எப்பொழுதுமே இளமையாயிருக்கும். ஆவிக்கு வந்து வயது கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு தூண்டுதலை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி தேவனுடைய பாதங்கள்ல தரித்திருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பும்படியாக, மாற்றும்படியாக, புதுமையாக்கும்படியாக ஆண்டவரிடத்துல கேளுங்கள். குடும்பத்தை ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறியக்கூடாத அளவுக்கு தேவன் வந்து அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும். இதை தேவன் செய்வார் உங்களின் மூலமாய். அதனாலதான் விசுவாசம் எப்பொழுதுமாய் செழிப்பாய், கடைசி நாள் மட்டும் செழிப்பாய் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு காத்துக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு போதும் வாஞ்சிக்க வேண்டும். And finally, I just want to close in my final saying that young mothers, if you are just moving on in the faith,
then you cultivate and develop this faith so that you are full of faith, a mother who is full of faith, and automatically that faith that you have will jump on to your children. It will be passed on to your children. You would never know, but they would catch it because you are trusting in God, you are believing in God, you are exercising your faith, you are speaking words of faith, you are always praying, you are always reading the word. Your children would be blessed by that. And so this is a time or stage in your life that you must develop and develop and develop and grow in the faith. And mothers who are probably above, beyond young adults age, and you, perhaps you may have given up and said that, what is there, anything more that I can do? Nothing much. From this time onwards, everything is already settled in my house, and things are actually sort of gone beyond my expectation. All that I wanted, all that I desired is not there, and I'm so sort of discouraged and disheartened. No, don't give up. Don't give in. Don't you ever give in. God is there for you. It's faith that is always alive, and faith is always active and vibrant. God will come to honor your faith, and He would lift you up, raise you up, and do great things to you, through you in your life. And you'd be amazed at how God can do things supernaturally. And for those grandmothers, those of you who are old, you may think that everything is gone, everything is over. You are just at the last phase in your life, and there's nothing more that you can do or God can do in you. You may be old, but then your spirit is not old. You always have a young spirit. Your spirit does not age. Your body may age, but your spirit does not age. And so you can still have that lively faith, active faith in God. And so press on, spend much time in God's presence, and seek God for miracle after miracles. And through your faith, I believe that God will do great things and marvelous things in your life and in your family, and through that in the church too, and also to others in the neighborhood. God would surely bless every one of you. அன்பானவர்களே, கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவன் உங்களுக்கு எப்பொழுதுமே தம்முடைய கிருபை ஏராளமாய் பொழிந்து தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆட்கொண்டு நடத்துவாராக. தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளாக தொடர்ந்து பழகி பெருகட்டும். விசுவாச குடும்பத்தாராக நீங்கள் காணப்பட தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் தந்து காத்து நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே தொடர்ந்து நடத்தும் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தாவே நீர் தாமே ஆதரித்து ஆசீர்வதிப்பீர். எல்லா குறைகள், பலவீனங்கள், தடைகள், எல்லா கட்டுகளும் உடைப்படட்டும் தேவனே. பிசாசு எப்படியாக என்னென்ன காரியங்களை கொண்டு ஏமாத்தி பொய் சொல்லி வஞ்சகத்தோடு அநேகரை தேவனை தன்னுடைய பக்கத்துக்குள்ளாக இழுத்திருக்கிறானோ அதெல்லாம் மறைந்து போகட்டும். நீர் புதுமையான விதத்தில் கிரியை செய்து எல்லா தாய்மார்களும் உண்மை உள்ள விசுவாசத்தோடும் தங்கியிருக்கும் நிலை கொள்ளும் ஒரு விசுவாசத்தோடும் அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு பரிமாறப்படும் விசுவாசமாக காணப்படவும் நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் அப்பா. ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம கடைசியாக இறுதி பாடலாக நம்ம மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் இந்த பாட்டை நம்ம கடைசி பாட்டாக நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம போற்றுவோம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த
ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு எப்பொழுதும் கர்த்தருடைய நிறைவோடும் பிரசன்னத்தோடும் விசுவாசத்தோடும் ஜீவிப்பதற்கு நீர் கிருபை கொடுத்து காத்து நடத்தும் அப்பா. உம் பாதங்களில் நாங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம். தேவனே, நீர் தாமே ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும் அப்பா. நீர் தொடர்ந்து நடத்தும் தேவனே. ஒவ்வொரு தாய்மார்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய நிறைவான சந்தோஷத்தால் திருப்திப்படுத்தி நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாள் எல்லாருக்கும் பாக்கியமான ஒரு நாளாக இருக்க, குடும்ப தினமாய் இருக்க நீர் கிருபை தந்து காத்துக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை, வழிநடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த நாளிலும் கூட விசேஷ ஒரு நாள். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன் அறிவிப்புகளாக. ஒன்று நம்ம இந்த ஒவ்வொரு வாரமும் ரோஸ்லின் அப்புறம் ஜஸ்மின், செல்வி, அப்புறம் ஒரு சில டீச்சர்ஸ் இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ பெற்றோர்கள் நீங்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு இதை கவனமாக அதை பார்க்க சொல்லும்படி அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அதை செய்ய வைங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நினைக்கிறேன் ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்குது, ஹேண்ட்ஒர்க்கும் இருக்குது. எல்லா பெற்றோரும் நீங்கள் இதில் ஈடுபட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதோடு கூட நான் டீச்சர்ஸ்க்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூத்ஸும் அப்பப்போ அவங்க ஜெபத்துக்கு கூடுகிறார்கள். அது நல்ல ஒரு காரியம். அதுவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எல்லா யூத்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி நம்ம வழக்கமாகத்தான் எல்லா நிகழ்ச்சிகளும் ஊழியங்களும் இந்த காலங்களில் நடைபெறக்கூடாது இருக்கிறது. என்றாலும் கூட நம்ம பார்ப்போம் எப்படி ஒரு சில காரியங்கள் இந்த வருகிற நாட்களில் தொடர்ந்து இந்த லாக்டவுன் நீடித்திருக்கும் வகையில் நம்ம ஏதாவது மற்ற காரியங்களும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். செல் குரூப் கூட்டங்களா இல்லாட்டி ஒரு சில காரியங்கள் நம்ம ஏறெடுப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட ஃப்ரைடே ப்ரேயர்லேயும் கலந்து கொள்ளுங்க. ஃப்ரைடே ப்ரேயர் நல்ல ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற நேரமாக அது காணப்படுவதாக. எல்லாருமாக நீங்கள் கொடுக்கப்படுகிற கோட்பாடுகளுக்கு ஏற்ற பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. எந்த விதத்திலேயாவது நீங்கள் தவறு செய்யாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா சட்டத்திட்டங்களையும் நீங்கள் கைப்பற்றுவது முக்கியமான ஒரு காரியம். விசேஷமாக இந்த நெருக்கடியான காலங்களில் நமக்கு எல்லாருக்குமே அது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதங்களில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.